ஆகமங்களில் தன்னுடைய கருத்தினை கொண்டு ஆகமத்தோடு தொடர்பு நிலை தவறாது கடைபிடிக்குமாறும் அகத்தியன் யாம் நற்கட்டளையிட்டு ஆசி கொடுத்து நற்கட்டளையிட்டு அக்கட்டளையினை சிறமேற்கொண்டு ஏற்று நடத்துகின்ற பொழுது எந்நிலையையும் மாறி வரும் எந்நிலையையும் மாற்று நிலை கொண்டு அகத்தியன் கையாளுகின்ற சபையிலிருந்து இச்சபையை யாம் கொடுத்து யாம் சுட்டி கொடுத்து அற்புதமாக சூடிக் கொடுக்கும் திருநீரை பெறுக என்றும் அகத்தியன் யாம் ஆசிரியர் எல்லாருமே இப்போ சொல்லக்கூடிய ஆகமத்தை அதாவது முழு நம்பிக்கையோட தொடர்ச்சியா செஞ்சு வரையில படிப்படியா எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அந்த மாதிரி நம்பிக்கையோட செய்யணும். நீங்க என்ன களமாக்கி வாழ்க்கையில மனை எவ்வளோ சண்டையா அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏற்றுக்கிறதுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் கிடையாது. எதுக்கு இறைவன் செய்யலாம் அது ஏற்றுக்கலாமா அகத்தை கேட்காம சிறப்புக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு ஆகுமா ஏற்று நிலை கொண்டு அதனை ஏற்றி அகத்தியன் உரைத்தவாறு அன்றைய நாளில் உரைத்தவாறு இல்வாழ்க்கை தொடர்ந்து நடத்தி இல்லறத்தில் நல்லறம் கடைபிடித்து அவ்வப்பொழுது எழுகின்ற சிற்சில சலன சஞ்சலங்கள் ஏற்ற இறக்கங்களை பெரிதுபடுத்தாது ஆற்றலாக இல்லறத்தினை நல்லறமாக செய்து அதன் பின்பாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற வழிபாட்டு முறைகளை இறை வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து இணைந்தாற்போல் நடத்துவதற்கு அகத்தியம் நல்ல ஆசி கொடுத்து அத்தகைய நிலையே நடைபெறுகின்ற சபை இச்சபை என்றும் சபையில் இருக்கும் சீடர்கள் சபை நாடி வருகின்ற சித்தர் நிலை அடைய விரும்புகின்ற அனைத்து சீடர்களுமே தன் இல்லறத்தினை நல்லறமாக கடைபிடித்து தொடர்ச்சியாக அதனோடு தொடர்புடைய துறவரத்தினை மேற்கொண்டு வருகின்ற சபையே என்றும் சீடனே உமக்கு உணர்த்தி அற்புதமாய் நீ சபையோடு தொடர்பு கொண்டு இல் ஆசானோடு தொடர்பு கொண்டு இல் சபையாக இச்சபையை நடத்தி பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானாக விளங்குகின்ற ஆசானோடு தொடர்பு கொண்டு இச்சபை நோக்கி வந்திருந்து ஆங்காங்கு நடைபெறுகின்ற அற்புதமான சற்றங்கள் நிகழ்வுகளிலும் ஒன்றாக இச்சபை நோக்கி வந்து கலந்து கொண்டு உம்முடைய பணியை துவக்குவதற்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி கொடுத்து செல்கின்ற பொழுது வாழை சித்தனிடம் திருநேற்று சாம்பல் பெற்று உம்முடைய இல்லத்தில் வைத்து உன் இல்லாளை ஏற்று நடத்தி ஏற்புடைய இல்லறத்தினை துவங்குவதற்கு அகத்தியன் நாம் நல்லாசி கொடுக்கின்றோம். உமது இல்லத்தில் நீ தொடர்ச்சியாக இச்சபையை நாடி வருகின்ற பொழுது ஆகம நிலைகளை யாம் உமக்கு உரைப்போம். தற்பொழுது உமக்கு ஆகம நிலை என்பது அவ்வில்லாளை ஏற்றுக்கொள்வது ஒன்றையே யாம் ஆகமமாக கொண்டு உமக்கு யாம் ஆகமமாக கொடுத்து அற்புதமாய் இல்லாளை ஏற்று நீர் முதலில் வருகின்ற ஆலயம் பிரபஞ்ச மகா சபையாக அமைய வேண்டும் என்று அகத்தியன் யாம் உமக்கு கட்டளையிட்டு ஆசி கொடுத்து அமர்கிறோம். சித்தனே சீடனே.